الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا عليه الصلاة والسلام أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நல்ல விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவானாக, கெட்ட விடயங்களுக்கு ஷர்ராக விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவதை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், மிக முக்கியமான ஒரு இபாதத்துக்காக நாம் ஒன்று சென்றிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு இபாதத் என்றால் நிகாஹ் என்று சொன்னா அது வெறுமனே ஒரு சடங்குக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. நிகாஹ் என்று சொல்வது ஒரு இபாதத். எப்படி தொழுகைக்கு இமாம் முக்கியமோ நிகாஹுக்கு சிலர்கள் முக்கியமாக தேவைப்படுகிறார். அதுல ஒன்று மாப்பிள்ளை, இரண்டாவது வலி, மூணாவது 2 ஷாஹிதுகள். யாரு மாப்பிள்ளை? தொழுறாங்க, ஷாஹிதும் தொழுறாங்க, வலி முன்னாள். ஒவ்வொரு நிகாஹுடைய மஜ்லிஸ்லையும் இந்த 3 நபர்களும் முன்னால் இருக்கிறோம். ஒவ்வொரு நிகாஹுடைய மஜ்லிஸ்லையும் இந்த 3 நபர்களும் முன்னால் இருக்கணும். முக்கியமாக ஷாஹித் 2 பேரும் முன்னால் இருக்கிறோம். நிறைய நிகாஹ்கள் எடுத்தா ஷாஹித் பிஸியாக இருப்பார். ஷாஹித் பிஸியாக இருப்பார். நிகாஹ் பாக்ஸ் அரேஞ்ச் பண்றதுல, வார மக்களை கதரிங் பண்றதுல அவர் பிஸியாக இருப்பார். இல்ல, ஷாஹித ஏன் முடிவு செய்றோம் என்றா என்ன நடக்குது என்பது ஷாஹிதுக்கு தெரியும், என்ன மகர் கொடுக்கிறாங்க என்பது ஷாஹிதுக்கு தெரியும், யாரு அகது செஞ்சு வைக்கிறாங்க என்பது ஷாஹிதுக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிகாஹ் என்பதை நாங்கள் இபாதத் என்று விளங்காத வரைக்கும் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய உதவி அதில் இருக்காது. தொழுக எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி ஒரு இபாதத்தோ, உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, குர்ஆன் திலாவத் ஸிக்ர் எப்படி ஒரு இபாதத்தோ, இதே போல நிகாஹ் என்பது ஒரு இபாதத். நிகாஹ் என்பது ஒரு இபாதத். ஒரு மனிதனுடைய இச்சையை போக்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆசையை போக்கிக் கொள்வதற்காக சிலர்கள் சொல்லுவாங்க, என் மகளுக்கு 22 வயது அதனால நிகாஹ் செய்யறோம், என் மகனுக்கு 25 வயது அதனால நிகாஹ் செய்யறோம். இல்ல, ஒருவர் துஹருக்காக தக்பீர் கட்ட போறாரு, அவர் நியத் வைக்கிறார், நான் துஹாவுடைய தொழுகையை சொல்லுறேன், இல்ல அசருடைய தொழுகையை சொல்லுறேன். துஹருடைய நேரத்தில் நியத் வச்சா தொழுகை கபூல் ஆகுமா? தொழுகை கபூல் ஆகும். ஒருவர் ஹஜ்ஜிக்கு ஹராம் கட்டுறார், நியத் வைக்கிறாரு, நான் உம்ரா செய்ய போறேன், ஹஜ்ஜி கபூல் ஆகுமா? ஜகாத் கொடுக்க போறாரு, நியத் வைக்கிறாரு, சதகா கொடுக்க போறேன், ஜகாத் கபூல் ஆகுமா? ஒவ்வொரு நியத்துக்கும் அமல் இருப்பதை போன்ற நிகாஹுக்கும் ஒரு நியத் இருக்கு. ஆனா அந்த நியத் வைக்கப்படுவதா என்றால் கிடையாது. நியத் வைக்கிறது எல்லாரும் நிக்காட்சியாக நாங்களும் நிக்காட்சியோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மாப்பிள்ளை எடுத்தா, ஒவ்வொரு பெண் பிள்ளை எடுத்தா நிகாஹுக்கு முன்னால தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்றாங்க. ஆனா சுன்னத்தான பரவான என்னென்ன விடயங்கள் தேவையோ அதுல ரெடி ஆகிறது இல்லை, ரெடி ஆகிறது ஒவ்வொரு நிகாஹிலும் நடக்கக்கூடிய. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நிகாஹுடைய நியத், அல்லாஹ்வுடைய கட்டளை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, அல்லாஹ் நிகாஹ் செய்ய சொன்னான், அதனால நான் நிகாஹ் செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் நிகாஹ் செய்யறதுனால தீனுடைய அரைவாக்கியை முழுமைப்படுத்துகிறார், தீன முழுமையாக்குறார் என்பதனால நான் நிக்காஹ் செய்கிறேன். அதனால இதற்கு முன்னால நிக்காஹ் செஞ்சு நியத் வைக்காதவங்க இப்ப நியத் வச்சுக்கோங்க.
CBD இந்த வாகனத்தை கொஞ்சம் அவசரமா இருக்கிறார். நம்பர் 2 இல்ல, CBD இந்த வாகனத்தை கொஞ்சம் அவசரமா இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருக்கு அல்லாஹ் உதவி செய்யறத அவன் மீது பொறுப்பெடுத்திருக்கிறான். எத்தனை பேருக்கு? 3 நபர்களுக்கு உதவி செய்யறத அல்லாஹ் தன் மீது கடுமையாக இருக்கிறான். அது ஒருவர் யார் என்றால் அந்நாபி அல்லது யுரீதுல் அஃபா. ஒரு மணமகன், ஒரு வாலிபர் நிக்காஹ் செய்றாரு, தன்னை ஹராத்தில இருந்து பாதுகாக்கணும் என்பதற்காக நிக்காஹ் செய்றார். இவருக்கு உதவி செய்வது யாருடைய கடமை? அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ்வுடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆக்குரிய மணமகனாகவும் அந்த பெண் பிள்ளைய அந்த துஆக்குரிய பிள்ளையாகவும் அல்லாஹ் வைப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாலிபர் நிக்காஹ் செய்றாரு 3 நோக்கத்துக்காக. தன்னுடைய பார்வையை பாதுகாக்கணும் என்பதற்காக, குடும்பத்தோடு இணைந்து நடக்கணும் என்பதற்காக, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக, இந்த 3 நோக்கத்தை வச்சு எந்த வாலிபர் எந்த பெண்மணி நிக்காஹ் செய்வாங்களோ, இந்த கணவன் மூலமாக அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் மூலமாக இந்த கணவனுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் யாருடைய துஆ? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. கண்ணியமான சொல் நிக்காஹ் என்று சொல்வது அது தேனை விடவும் இன்பமான ஒரு வாழ்க்கை. தேனை விடவும் இன்பமான ஒரு வாழ்க்கை. ஆனா நாங்க அந்த லைஃப், அந்த நிக்காஹுடைய லைஃப் நாங்க படிக்கிறதே கிடையாது. வெறுமனே செய்றோம். நிக்காஹுடைய மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவான், அந்த சப்ஜெக்ட பேசவான், அது பொருத்தம் இல்லை. ஆனா இன்றைய காலத்துல நான் நிறைய இடங்கள்ல கொழும்புல நிக்காஹ் செய்யும் போது சொல்லுவேன், காலிமாருக்கு அதே போல ரெஜிஸ்டர்மாருக்கு சொல்லுவேன், இந்த காலத்துல கட்டாயமாக எப்படி மகர் முக்கியமோ அதே போல மெடிக்கல் ரிப்போர்ட் வாஜி. மெடிக்கல் ரிப்போர்ட் வாஜி. கடவுளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கணும், பெண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். வாப்பம்மா ரத்த கண்ணீர் வடிக்கிறார், பார்த்தா மாஷா அல்லாஹ் ஜவான போல் இருக்கிறாரு, பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, பார்த்தா மாஷா அல்லாஹ் அவர்கிட்ட எந்த மாற்றமும் விளங்குதில்லை. முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால பெண் புள்ள அழுகுறா, வாப்பம்மா கதறாங்க. என்ன? ஏதோ ஒரு முசீபத்தை பாவிக்கிறாரு, ஏதோ ஒரு முசீபத்தை பாவிக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் ஷரீஅா சொல்லுது, நீங்க மார்க்கத்தை முதலாவது பாருங்க. நான் அடிக்கடி சொல்றது, ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒரு ஆண் மகனை நீங்க உங்களோட மகளுக்கு செலக்ட் பண்றீங்களா, முதலாவது மஸ்ஜிதுடைய இமாம் கிட்ட வந்து கேளுங்க, இவருடைய தொழுகையுடைய ஆளாத் என்ன. யாரு கேட்கிறது? எந்த ஊர்ல கேட்கிறாங்க? யாரு கேட்கிறது? யாராவது கேட்கிறோமா? மஸ்ஜிதுடைய இமாம் கிட்ட கேட்கணும். இந்த வாலிபருக்கும் மஸ்ஜிதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த பெண் வீட்டாருடைய இந்த வாப்பாக்கும் இந்த பள்ளிக்கும் உள்ள தொடர்பு என்ன? நாங்க யாரும் கேட்கறது. தீன 2வது பார்க்கிறோம், துனியாவை முதலாவது பார்க்கிறோம். அதனால தான் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. யார் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பின்னால்தான் மற்ற எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பின்னால்தான். கண்ணியமான சகோதரர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணிடத்துல நல்ல தீனுடைய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அவருடைய தொழுகை, அவருடைய இபாதத், அவருடைய அக்லாக், அவருடைய அமலுடைய ரீதியில் எந்த குறையும் இல்லை. அமலை மாத்திரம் பார்த்து முடிச்சு கொடுங்கோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அமலை பார்த்து சில நேரங்கள மஸ்ஜிதுக்கு வாரோம், நல்ல மாப்பிள்ள மாஷா அல்லாஹ் இருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார், ஜிப்பா போட்டு இருக்கிறாரு, நல்ல பாக்குறதுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல மலக்க போல் இருக்கிறாரு. இல்ல, மார்க்கம் சொல்லல முடிச்சு கொடுங்கோ இல்ல. அவருடைய அகலாக்க பாருங்க, அவருடைய பிரின்ஸ்மா இருப்பாரு. சில நேரங்கள்ல இபாதத்தில் அவுலியாவை போல இருப்பாரு, அகலாக்குல ஜீரோவாக இருப்பாரு. அகலாக்க ஒரு பெண்ணோட நடக்கிற முறை தெரியா, பேச தெரியா, ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பெண்ணை எப்படி மதிக்கணும்,
சரியா? அதாவது இஸ்லாம் சொல்லுது அஹ்லாக்கையும் பாரு, ரெண்டையும் பாரு. இனிமான சகோதரர்கள், அதனால இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் மிக பணிவாக அன்பாக சொல்றேன், நிகா என்று வரும்போது நீங்க ஒரு கணவனையோ அல்லது ஒரு பெண்ணையோ செலக்ட் பண்ற நேரத்துல முதலாவது 2 ரகாத் தொழுங்க, சதக்கா கொடுங்க, நோன்பு பிடிங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, அதற்கு பின்னால முடிவு செய்யுங்க, மஷூரா செய்யுங்க. இதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அடுத்தது, இப்ப நாங்க எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மணமகனுடைய வாழ்க்கை எல்லாம் பரக்கத்துள்ளதாக ஆக்கி வைப்பானாக. இப்ப இந்த மணமகன் கொஞ்ச நேரத்துல ஒருவருடைய கையை பிடிச்சிட்டு சொல்ல போறாரு, கபில்து நிகாஹா வ தஸ்பீஜஹா. அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. அதுலயும் ப்ராப்ளம் என்ன? அக்கது சேர நேரத்துல வலியாக உள்ளவர் மாப்பிளோட மூத்த பாக்குறதும் இல்ல, மாப்பிள்ள வலியில மூத்த பாக்குறதும் இல்ல. 2 பேரும் டைப்பு தான் பாக்குறது. இடங்கள் வெட்கமா ஏன் வெட்கப்பட? யாருக்கு யார் அக்கறை செஞ்சு கொடுக்கிறது இல்ல. இந்த மணமகன் வலியில மூத்த பார்க்கணும், வலி முகத்தை பார்த்து சொல்லணும். 2 பேரும் மசத்துல மூத்த பார்க்கலாம். இந்த சுண்ணத்துகளை நாங்க வரதுக்கு முன்னாடி நிக்காவுடைய சப்ஜெக்டுகளை படிச்சோம். கைய பிடிச்சி உள்ள போறாரு, ஏண்ட மகளை ஏண்ட தங்கச்ச இல்ல ஏண்ட சகோதரிய நான் வழியாக இருந்து இந்த மகனுக்கு 2 ஷாஹிதுக்கு முன்னால உங்களுக்கு ஹலால் மனைவியாக நிக்கா செஞ்சு தந்துட்டேன். அவருக்கு என்ன சொல்ல போறாரு? கபில் துணிகாஹா வ தஸ்பீஜஹா என்று கபூல் செய்ய போறார். இந்த அக்ரிமெண்ட் இருக்குதானே, இது நார்மல் அக்ரிமெண்ட் கிடையாது. நல்ல கவனமாக கேட்டுக்கோ வாலிபர்களே, இது சும்மா சிம்பிளான அக்ரிமெண்ட் அல்ல, அக்ரிமெண்ட் அல்ல. மீசாக்கன் ரபீலா, எப்படி நபிமார்களோட அல்லாஹ் அக்ரிமெண்ட் பண்ணினானோ, இந்த நுபுவத்தை இந்த வஹியை அல்லாஹ் எப்படி அக்ரிமெண்ட் பண்ணானோ அதே வார்த்தையை தான் நிக்காக்கும் பயன்படுத்திருக்கிறான். மீசாக்கன் ரபீலா, உறுதியான அக்ரிமெண்ட். நினைச்ச மாதிரி எல்லாம் உடைச்சிட்டு போகலாம், நினைச்ச மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கேஸ்கெல்லாம் உடைச்சிட்டு போகலாம். இந்த அக்குத இந்த அக்ரிமெண்ட்டை பாதுகாக்கிறது இந்த கணவனுடைய பொறுப்பு. இந்த அக்ரிமெண்ட் பாதுகாக்கப்படணும் என்றா சில விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில வரும். நிக்கா ட்ரீட் பண்ணி பொருள் ஒருவர் வாராரு, நிறைய வாழ்க்கை இருக்கிறதுனால சொல்றேன். இந்த 1 month நிக்கா இருக்குது. 1 month நிக்கா என்னது? அவங்க அவசரமா வாராரு, முடிச்சுட்டு அவசரமா போகணுமா, அதனால நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், அந்த உண்மை வாப்பா அந்த பிள்ளையோட வாழ்க்கைய வீணாக்கிடுவாங்க. 1 yearக்கு பின்னால வாராங்க, 1 yearக்கு பின்னால முடிச்சு 1 month வாழ்ந்துட்டு 1 yearக்கு பின்னால வாராரு பொருள் இருக்கு. இந்த நிக்கா கிரியேட் பண்ணி செஞ்சு வைக்கவானோ, குறைஞ்சது முடிச்சு அவர் 1 year ஆவது மனைவியோட பிள்ளைகளோட குடும்பத்தோட வாழக்கூடியவர்களாக அவர் நிக்கால வந்து எங்கேயும் அவசரம் கிடையாது. இன்னும் சிலர்கள் அக்கறை செஞ்சு வைக்கிறார். எதற்கு நேரத்தில் அக்கறை செஞ்சு வைக்கிறது? மிக முக்கியமான விவாதம் செய்ய என்ன செய்ய? போன் பேசுறது. போன் பேசுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? அக்கறை செஞ்சு வைக்கிறாங்க. போன் பேச பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. 2 பேரும் மாதிரி நாவெல்லாம் இருந்து போன் பேசுறாங்க. ஒவ்வொரு தலைப்பு ஆரம்பிக்குது என்றால் திருமணத்துக்கு பின்னால பொதுவாக ஆண்கள மெமரி எப்படி வைரஸ் அழிஞ்சு, பெண்கள மெமரி அது வைரஸ் செய்யலாம். இந்த ஆண்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க டாக்குமெண்ட்ல ஹார்ட் டிஸ்க்ல சேவ் நீங்க அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க. இப்போ மார்க்கம் சொல்லுது, போன் பேசுறதுக்கு எங்கேயும் ஒரு மக்கள் நிக்கா கிடையாது. எங்கேயும் இப்ப புதிதாக சேர்ந்து உருவாகி கொண்டு வருது. தவிர எந்த ஒரு வாக்கம் ரொம்ப செய்யவான போன் பேசுறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சு வைக்கவான, உலகாங்க கிளீன் பண்ணி செஞ்சு வைக்கவான, எல்லாம் அராத்துல போயிடுவாங்க. சரி, அப்படி அராத்துல போவாங்க பயமாக இருந்தா அப்படி செஞ்சு வலிமாக வச்சுங்க. ஏன் பயப்படுறீங்க? அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கையில் வரும்போது ஒவ்வொரு ஆணும் பெண்ண மதிக்க தெரிஞ்சவராக இருக்கும்.
இன்னைக்கு நிறைய பெண்கள் கல்வி படிக்கிறாங்க. வெளியில அவுளியாவை போல நல்லவர் போல இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரெல்லாம் சொல்லட்டும் நல்ல கணவன் என்று. ஆனா மனைவி நல்ல கணவன் என்று சொல்லாவிட்டால் அவரை போல மோசமானவர் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இன்னைக்கு மகளால் எடுத்தா மாஷா அல்லாஹ் ஹஸ்லத்தா எடுத்தா இவர் அல்ல மட்டும் மனைவி வந்துட்டார். மனைவி எப்படி மனைவியோட பேசணும், எப்படி மனைவியை ஹேண்டில் பண்ணணும், மனைவி எப்படி மன்னிக்கணும். இதை காமிக்கோட்கள் அதிகமாகிறதுக்கு முதல் காரணம் வாலிபர்களை ஒரு மனைவி மக்கள் மதிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒவ்வொரு மனைவிமாரத்தை ஹேண்டில் பண்ணினார். எப்படி ஒவ்வொரு மனைவிமாரோட பழகினார், ஒவ்வொரு மனைவிமாரோட எப்படி எப்படி அன்பாக நடந்தார். அழகான ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு ஒரு சஃபர் போகும்போதும் நீங்க குயிக்கா ரெடி ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை திருமணம் செஞ்சாங்க? எத்தனை திருமணம்? 11 திருமணம். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹப்ஸா, ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மாலிக் சுல்லியா ரலியல்லாஹு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 11 மனைவி 11 கேரக்டர் உள்ள பெண்கள், 11 சாஃப்டான பெண்கள், ஒவ்வொரு குணமுள்ள பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்த ஹதீஸை நீங்க பாப்பீங்க, கொஞ்சம் விளையாட்டு சுபாவம் உள்ள பெண்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசக்கார், உமர் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசம் இருக்கு. நீங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எது சொன்னாலும் எழுதிடுவாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் நோய் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். மெடிக்கல் ரீதியாக கொஞ்சம் வீக்னஸ் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் மனக்கார பொம்பளையாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு மூத்த பெண்ணாக இருந்தார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசம் உள்ளவர்களாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு நிலையில் உள்ள பெண்ணாக இருந்தார். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வாகனத்தில் ஏறும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற சொன்னாங்க, தலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. தலிக்கு கீழே விழுந்து சஹாபாக்கள் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா எழுந்தாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல இறுதியாகிட்டு கீழே விழுந்ததோடு எல்லாரும் பார்த்து அழ ஆரம்பிச்சு. நாங்க என்ன சொல்லுவோம், முடிச்ச நாளிலிருந்து எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வருது, எப்ப பார்த்தாலும் முச்சி வந்தாங்க. கீழே சொல்லுவோம், சரியா பைக்ல வருவோம், வாகனத்துல வருவோம், சரியா வலிமா ஒன்னரைக்கு சாப்பாடு 1:20 கொண்டு போன் அனுப்பேன், வளர்ந்த வீட்டு ஏற்கனவே வயசுக்கு தெரியும். யாருல கேட் கொடுக்குற மாதிரி கேட் கொடுத்தா என் ஹஸ்பண்ட் தான் வயசுக்கு தெரியும். யாருல புத்தோருக்கு தோக்குற மாதிரி வீட்டு கருவை கூட்டினா தெரியும் வயசுக்கு என் ஹஸ்பண்ட் தான். அடிக்கிற பில்ல வச்சே தெரியும் என் ஹஸ்பண்ட் தான். சொல்லுவாங்க, நாங்க வீட்டுக்குள்ள போனா கஷ்டமே இல்லை, அது மாதிரி வாழ்க்கை. அது ஒவ்வொரு சிலாவுக்கு உட்கார்ந்து உங்களை அவங்க மதிக்க என்பது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கீழே குனிஞ்சு தன்னுடைய காலை கொடுத்தாங்க, காலில் வச்சு ஒட்டத்தில் ஏற்றுவாங்க. எப்படி ஒரு மனைவியை மனுஷன் இதுல அன்புண்டாகுமா வெறுப்புண்டாகுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப சாப்பிட போனாலும் அவங்களோட கையால இடத்துல சாப்பாடு விட்டுருவாங்க. யாரோட மனைவிக்கு சாப்பாடு கேட்கணும்னு பாருங்க, வெக்கப்பட வேண்டிய தேவை சொல்றேன். யாரும் வழி மேல பொட்டோ வேலைக்கு முன்னாலும் அது பொட்டோ அது மாட்டேன் வாய்க்கு கொண்டு போறது அவன் பொட்டோ குடிக்கிறாரு, வாய்க்கு போற சாப்பாடு அவர் விதவிதமா பொட்டோ எல்லா லொகேஷனை எடுத்திருப்பாரு. கடைசி வரைக்கும் சாப்பாடு அவ்வளவு வாய்க்கு போயிருக்காரு. அது 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 ரிமெம்பர் அவர் எங்கும் பொட்டோ எடுத்து ஆயிஷா சொல்றாங்க, எப்பயும் சாப்பிடும் சாப்பாடு ஊட்டுவாங்க. மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுவது சூழல். வீட்டுல உட்கார்ந்து சமந்த சாப்பிட்டு பழகும்.
இன்னொரு பிளேட்ல 2 பேரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த இடத்துல, எங்களுக்கு மனைவிக்கு மத்தியில முகப்பத் இல்லாம போறதுக்கு காரணம் எல்லாமே செப்பரேட் ஆகும். எல்லாமே செப்பரேட். இன்னைக்கு நாங்க எங்களுக்கு பெட்ரூம் எடுத்தாலும் மனைவியோட ஒடுக்கு மாஷா எல்லாமே தனியா, ஹஸ்பண்ட் ஒடுக்குது அதுக்கு தனித்தனி நன்மையா இருக்கு. சரி, மனைவியுடைய டவல் வேற, ஹஸ்பண்ட் டவல் வேற. ஹஸ்பண்டுக்கு தனிக்கலே, மனைவிக்கு தனிக்கலே. கப்பெடுத்தாலும் மாஷா இன்னைக்கு ஷப்புகளுக்கு போனா தாத்தா, அம்மா, சீயா, ஆட்சி எல்லாம் ட்ரீட்மெண்டே வருது. கப் தண்ணி எல்லாருக்கும் தனித்தனி கப். ஆனா ரசூலுல்லாஹி எந்த தனித்துவமான ஒன்றும் இருக்கிறது. ரசூலுல்லாஹியுடைய கப்பும் ஆயிஷாவுடைய கப்பும் வந்துட்டார். ரசூலுல்லாஹியுடைய பிளேட்டும் ஆயிஷாவுடைய பிளேட்டும் வந்துட்டார். இந்த பொண்ணு இருக்குது. ஆனா இந்த காலத்தை பொறுத்த எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹியுடைய மிஸ்வாக்கும் ஆயிஷாவுடைய மிஸ்வாக்கும் ஒரே மிஸ்வாக்கு. நாங்க அதை அடி பண்ண மாட்டேன் காலத்தில். இவர் அடிக்கிற மோடிக்கு ட்ரெஸ் கொண்டாந்து அவ்வளவுதான். மனைவி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஷாப்பிட்டு போகணும். இவர் அடிக்கிற வீடாக்கும் இவர் அடிக்கிற பாதிக்கும் இந்த ட்ரெஸ் கொண்டு போய் மனைவி செஞ்சா சூப்பரும். இந்த அளவுக்கு ஆயிஷா சொல்றாங்க, ஏன் ஹஸ்பண்ட் சட்டமா இருக்கிற அவங்க ஏன் மென்டல் காலத்துல என்னோட வீட்டுல கிலோ இல்ல 7 கிலோ ரசூலுல்லாஹி மடித்தாங்க. சலமான் ஏது மடி இல்ல. ஏன மனைவி கடைசியா இந்த மடியில தூங்கிருப்பாங்க. இல்ல மனைவியுடைய மடியில நான் கடைசி வச்சிருக்கேன். அந்த வெறுமனை செக்ஷுவல் லைஃப் அல்ல நிகாஹ் என்றது. வெறுமனை இச்சையுடைய வாழ்க்கையால நிகாஹ் என்றது. வாழ்ந்து பாருங்க. சொல்றாங்க, நாங்க வெக்கப்பட வேண்டிய தேவையில்ல. வாஷ்ரூம்ல குடிப்போம். நான் சொல்றேன், முஸ்லீம்ல வருவது அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள ஒரு போன், ஒரு ஒத்துமை, ஒரு இலக்கம் இருந்துச்சு. இது வைஃபுக்கு சோமியா உடனே கோல் பண்றாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஓதி பார்க்கணும். சில இடங்களுக்கு ஓதி பார்க்கறது ரீதியிலும் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு தலைவலி வந்தா கையை வச்சு ஏதாவது ஹஸ்பண்ட் நோய் வந்தா வைஃப் கை வச்சு ஓடும். இது 3வது வாரம் ஓதி பார்க்க ஆச்சரியமான சமூகம் சொல்லவா? நாங்கள் மௌத் எடுத்துடுவாங்க. உதாரணமாக தப்பா நினைக்குவாங்க, நீ எப்படி மௌத்தாகும் ஆசைப்படுறீங்க? ஒவ்வொருமா நல்லா பாபாவுடைய பிள்ளையை குறிச்சு மௌத்தாயா, பவான் ஒதுக்கும் மௌத்தாயா, ருக்குல மௌத்தாயா, சுஜூத்ல மௌத்தாயா, கேளு இந்த துஆவை யா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுறது கூட மௌத்தா. எப்படி மௌத்தாகுது? إمام بخاري رحمة الله عليه بخاري الجامع المسند الصحيح المختصر من أمور صلى الله عليه وسلم وصلت وإياه من صحيح البخاري آراء أربعة حديث لقديش يقولون كتاب النكاح ஆச்சரியமான தினம், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கடைசி நேரத்துல ஏன் ஹஸ்பண்ட் மௌத்தானது ஏன் மடியில அவளுடைய எப்படி செல்லும் சும்மா போகாத வாழ்ந்த காலத்துல நிம்மதி அடையத்தே கவிதை பண்ணி போகிறாங்க இல்ல. நிம்மதி இல்லை என்றால் நீங்க நிம்மதிக்குரியவர்களாக வாழ. சில பெண்கள் ஹஸ்பண்ட் ஜனாதா வச்சு அழுகுறாங்க, பொய்க்கிறே அந்த கண்ணீர் லெக்க கொடுத்தா வெளியும் சந்தோஷம் நடுவா காலையில பொய்தாடி சந்தோஷமா கவலை விழுது. ஒரு வீட்டான ஒரு மெசேஜ் பார்த்தேன், உங்களோட லைஃப்ல நீங்க சந்தோஷம் நாள் இருப்பார் எங்க கணவன் மண்டை போட்டு ஒரு பெண் சொல்றது சீரியஸா சொல்றேன். என் ஹஸ்பண்ட் எப்ப மண்டை போட வந்து நான் சந்தோஷம் நாள் பார்த்து சொல்றேன். பெண்கள் மதி பெண்களோட எப்படி எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், உங்களோட தாத்தா தங்கச்சி மாமா மாமி யாருந்த முன்னுக்கும் நீர் பண்ணி அந்த பெண்ணுடைய குறையை சொல்லவா? இன்னைக்கு செல்வி என்ற பேர்ல ஏங்க வைஃப் எனக்கு தான் ஹலால் ரெண்டு கல்ல செல்வியில பார்த்த இவங்க மொபைல்ல ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வரும், இவரோட செல்வியில அவரும் அந்த பெண்ணும் இருக்கிறார். இன்னைக்கு நிக்காஹ் உட்பட்டக்கூடிய பெண்களை பார்த்து அவங்களோட பேச்சை ப்ரமோட் பண்ண அப்படி நடந்ததுக்கு முன்னாலே அவங்களோட பேச்சு அந்த பெண்ணுடைய கொண்டு இருக்கு. நாங்கள் வந்து அழகா உட்பட்டுவோம், அந்த பொம்மையோடு படிச்சு போடுங்க.
எனக்கு ஹலால் ஆகக்கூடிய மனைவியுடைய போட்டோ சோசியல் மீடியா இருக்குது, அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எத்தனை பேர் பாவத்தாலியா. இன்னைக்கு ஹோலுக்கு போன ஒரு காலம் இருந்துச்சு, போட்டோ எடுக்க பயம். இப்ப ட்ரிக்ஸ் படிச்சு சின்ன பிள்ளைகள் போட்டோ எடுக்க சின்ன பிள்ளை வந்து இருக்கிறது யார் தூண்டு சொல்லியா சின்ன பிள்ளை இது ஊர்ல கொண்டு போய் ஜூம் பண்ணிப்பாங்க. வெட்கம் இல்லாத சமூகமாக, வெட்கம் இல்லாத சமூகம் இன்னைக்கு பரவலாக மாறும். நிகாவுடைய சப்ஜெக்ட் நிறைய பேசுறாங்க. கண்ணியமானவர்களே, ப்ளீஸ் பண்ணி சொல்றேன், இந்த ஆண்கள் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஆணாக இருந்தாலும் கணவன் மனைவியுடைய பொருட்கள் இல்ல, நாங்க எல்லாருமே செய்யணும். ஒரே ஒரு பழமொழி இருக்குது, ஊரான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும். இவர் நினைச்சு அதனால வீட்டுல ஊர்ல எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு போடுறாங்க. நாங்க டிஃபரெண்டான ஒரு சமூகம், எல்லா பழமொழியும் மாற்றிதான் நீங்க கதையை எடுத்து பாருங்க. பழமொழி ஊரான் வீட்டு பிள்ளைன்னா என்ன நம்பி வரக்கூடிய மனைவி, நம்பி வரக்கூடிய மனைவி. அந்த பெண்ணை நான் கதையை கவனிச்சா ஏன் மகன் இன்னொரு இடத்துல நிம்மதியாக இருப்பான், என் மகன் இன்னொரு இடத்துல நிம்மதியாக இருப்பான். அடுத்தது கடைசியா இந்த கணவன் என் ஒரு சகோதரன் நினைச்சு நான் சொல்றேன், லைஃப்ல ப்ராப்ளம் வராம இல்லை, கட்டாயமா ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வராம இருக்கு நான் மலர்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப லைஃப்ல வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு, சில நேரங்களில் சின்ன பிரச்சனையாக இருக்கு. ஆனா எங்களுக்கு விளங்கா ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் வீட்டுக்கு வா இரவு நேரத்துல வந்து சொல்லி நான் முடிச்சுட்டேன் தூங்கிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மாஷா அல்லாஹ் நீங்க பழக்கம் இருக்கிறவங்க நைட்டெல்லாம் டீங்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரோட்ல உங்க மாஷா அல்லாஹ் குழந்தை இருந்தா 120 ஒரு டீ எடுத்து 5 குடிப்பாங்க. நைட்டெல்லாம் நீங்க ஒரு டீ கப்போ ஒரு சீஸ் கப்பும் ஒரு டீயை எடுத்து நைட்டெல்லாம் உட்கார்ந்து குடிப்பாங்க. அது பழம் எல்லா இடத்துல விஹாரிகள் இருக்குது, நாங்கள் எல்லா இடங்களிலும் கவனம் வாலிபர்கள் ஒரு 7 அதிகாட்சியில இல்லாட்டி நோவை பிடிச்சு வாழ்ந்துருவாங்க. உங்களுக்கு மனைவியை சரியா ஹேண்டில் பண்ணியும் வாழையும் இருந்தால் பாவத்துக்கு போகாம இருக்க நோவை பிடிச்சு வாழ்ந்து நோவை பிடிச்சி ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நாசமாக்குறோம். நைட் நேரத்தில் வாழ வந்து ஆயிஷா வந்து எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு போல் நினைக்கிறாங்க கொஞ்சம் சொல்லக்கூட அந்த போர்வையை தூக்கி பார்க்கறாங்க, தூங்கிட்டாங்க. தூங்குறமான நினைக்கிறாங்க, தூங்கிட்டாங்கன்னு சொல்லி மெதுவாக கதவத்தை மெதுவாக ஈடுபட்டு போறதுக்கு அரசர்கள் யோசிச்சாங்க, வெளியில போறாரு, மற்ற மனைவி வீட்டுக்கு போறாரு அப்படின்னா வரும் போது அல்லாஹ் படிச்சுட்டாங்க வரும். இவங்க நினைக்கிறாங்க ஹிஜாபில் அணிஞ்சு கொண்டு எண்ணத்தில் பக்திக்கு போய் துவா கேட்கிறாங்க. இப்ப ஆசியாவில் பாக்குறாங்க எண்ணத்தில் பக்தி இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா கருத்து உருவம் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க, இந்த பெண் ஆயிஷாவுக்கு ஓட ஆரம்பிக்கிறார். ஓடுறது பார்க்கிறாங்க, அவசரம் அவர் போய் வீட்டை தூங்கிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, என்ன அவசரம் ஓடி போய் தூங்கினாங்க, சிலருக்கு காட்டுமா இருக்காங்க. யாரோ ஒரு பொருள் யாரோ உருவம் என்ற புதியகால புலோ பண்ணி கொண்டு வந்த யாரும் எனக்கு தெரியா வந்து சொல்லட்டுமா இல்லை வந்த உருவம் சொல்லட்டுமாட்டோ யாரும் சொல்லலாம். என்ன பொருள் நான் என்ன டவுட் பண்றேன், எந்த மொபைலுடைய பின்னத்தில் எந்த மொபைலுடைய பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியாதோ அந்த கணவன் 100% செல்வா விளங்கிக்கோங்க தவறு செய்யறாங்க. எந்த பெண்ணுடைய மொபைல் பாஸ்வேர்ட்
கணவனுக்கு தெரியாதோ அந்த பெண் தவறு செய்யலாம். நான் பயன்படுத்த பார்க்குவார் எல்லாமே அசம்புல மனைவி வீட்டுக்குள்ள வரும்போது நான் யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையால சொல்றேன். அதுல நான் வீட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆக கூட பாக்குறது தப்பி தவறு கூட யாருக்காவது கால் பண்ணிருக்கிறேன். நான் எல்லாமே டிலீட் பண்ணிட்டு போறேன். ஆனா பெண்கள் எங்களதுல அவங்க ஆல்ரெடி கூகுள் எல்லாம் குடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் யாருக்கு எடுத்த எங்க எடுத்த எங்க போனோம் எல்லாமே அழகாக பார்க்கிறோம். அந்த நாலேஜ் அவங்களுக்கு சொன்னாங்க நினைச்சா பெருசாக இருக்கிறான் பிரிவோட போயிருக்கிறான். இல்ல இல்ல வீட்டுக்கு வந்து சொன்னாங்க பெண்ணுக்கு வகைக்கு போக சொல்லி எனக்கு பயமா வீட்டுக்கு போவேன். அதனால நீங்க தூங்கிங்களான்னு பாக்குறேன். நீங்க தூங்குவீங்க. அதனாலதான் ஒரு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க நான் ஸ்லீப்பர் மெதுவாக விட்டு பெண்ணுக்கு வகைக்கு போனேன். இப்ப ப்ராப்ளம் மனைவி அவங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டா சுத்தி வைக்க வாழும் அந்த கேள்விக்கு நான் அந்த கேள்வியை மறைக்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு கோபம் உண்டாகும். சந்தேகம் மன்றத்தோடு அது கடைசியில வேற இடங்கள்ல போய் பெரிய வெடிக்கிறதுக்கு காரணமாக. அதே நேரத்தில் பெட்ரூம்ல நடக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த சகோதரரை பார்த்து சொல்ற 3வது நபருக்கு சொல்லுவாங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு சொல்லவே வாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாருங்க பெட்ரூம் வெளியில வந்துடுவாங்க. சொல்லிட்டோம் நாளைக்கு எந்த முகத்தோட வழிபாட்டு போறோம் வெளியிட்ட யாரையும் நம்பி ஒவ்வாவி பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லவா. உதாரணமாக நான் சொல்லல அதுல ஒவ்வாவி பண்ணி யாருக்கும் சொல்லவாங்க என்ன அவர்கிட்ட சொல்லிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டா இவர்கிட்ட சொல்றது உங்களுக்கு வந்து ஒவ்வாவி யாருக்கும் சொல்லவாங்க. அவர் அவருக்கு ஒவ்வாவி யாருக்கும் சொல்லுவாங்க. பழைய சுத்தி எனக்கிட்டே வரும் ஒவ்வாவி யாருக்கும் சொல்ல பெரிய பிரச்சனை அழகான ஒரு வாழ்க்கை அழகான ஒரு லைஃப். அதை எல்லாரும் வரவழைச்ச நோக்கம் என்னன்னா தயாரம் கேட்டு போறதுக்காக இந்த வாழ்க்கைக்கும் அந்த பெண்ணுக்கும் துவா செஞ்ச சாப்பிட போற இடத்துல கூட எந்த குறையும் பேசிடுவாங்க. இது நச்சு இல்ல இது கறி உப்பு இல்ல அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை பாரத்துல்லா சொல்லுங்க பாரத்துல்லா சத்தமா சொல்லுங்க وبارك عليك وجمع بينكما في خير. بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. الله ரெண்டு பேரும் பரக்கத்தால் செய்வானாக. அதே போல கட்டாயமாக மணமகன் நீங்க வாக்குமா ஒரு குடும்பத்துக்கு முசாஃபா செஞ்சு முஸ்லிம்களுடைய துவாவை எடுக்கிறது போல அவங்களுடைய துவாவை கட்டாயமா எடுத்துக்கோங்க. அந்த பெண்குறைக்கும் சொல்லுங்க கட்டாயமாக உம்மை வாக்குற துவாவோட மோனைக்கு போகும். யாருக்கு துவா கிடைக்காது உம்மை வாக்குற துவா ஆக முக்கியம். அல்லாஹ் இந்த 2 குடும்பத்தை சந்தோஷமாக வைப்பானாக. இந்த 2 குடும்பத்தில் எங்களோருக்கு முன்மாதிரியான குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எல்லா வகையான பலாய் முசீபத்துகள் பித்னாக்கள் சோதனைகள் கண்ணூர்கள் அதே போன்று மற்றவர்கள் பிரிந்து வாழ்வதை போன்று எந்த பிரிவும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோட அன்போட மகப்பத்தோட மவத்தா வரமா எல்லா நடவுகளுக்கும் காரணமுள்ள குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த 2 குடும்பத்துக்கும் சாதகமான பிள்ளைகளை பக்குவமான பிள்ளைகளை ஆப்பிளாக முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை